ஜாலியாக பேசினார், ஹாப்பியாக பேசினார். அவருடைய கண்ட்ரோல் ஓவர் த லாங்குவேஜ், அவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் கூட்டிகிட்டே போகுது நம்ம பார்க்குறோம் பேச்சில். நாங்கள் தனியாக தான் நிற்கிறோம், மக்கள் சக்தி தான் எங்களோட இருக்குன்னு சொன்னாங்க. வேறு வழி இல்லையே, தனியாக தான் நிற்கணும். வேறு யார் இருக்கா அவர் கூட? யார் வருவா? அவர் கூட்டணிக்கு கதவை முதல்ல திறந்து வச்சவர் அவர். ஒருத்தர் கூட உள்ள வரல. அப்போ நாங்கள் மக்களோட கூட்டணி வச்சுருக்கோம். நீ மக்களோட கூட்டணிக்கு முதல்ல சொல்லலையே. விக்கிரவாண்டியில் நீங்கள் பேசும்போது மக்களோட கூட்டணி வைக்க போகிறேன்னு சொன்னீங்களா? எங்களுக்கு யாரும் வர வேண்டாம், நாங்கள் யாரும் சேர்க்க மாட்டோம் சீமான்னு சொல்லிட்டே இருந்தார். நாங்கள் யாருமே சேர மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தோம். நீங்கள் சொன்னீங்களா? அப்படி வாங்குவாங்கன்னு தான் வள விரிச்சிங்க. வருவாங்கன்னு தான் சொன்னீங்க. பின்னாடி பாருங்கள், செங்கோட்டையனே இப்போ வரைக்கும் சொன்னார் 23ஆம் தேதி பாருங்கன்னார். தை பிறந்தால் வழி, தை முடிய போதே யாரும் வரல. ரிஜெக்ட் பண்ணப்பட்ட அப்புறம் இண்டிவிஜுவாலிட்டி சொல்லுவீங்களா? இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது என்னது? யூனிக்னஸ்ங்கிறது என்னது? ஏன்ட தனித்தன்மை இருக்குன்னு சொல்லு. தனித்தன்மைங்கிறதும் தனித்தொடப்பட்டது ஒன்றா? யாருமே உங்க கூட சேரல, யூனிக்காக இருக்கேன் பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? அல்லது அடுத்தடுத்த அந்த பொதுக்கூட்டங்களோ இல்லை மக்கள் சந்திப்புக்கோ அப்புறமா மக்கள்கிட்ட நமக்கு இந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது, நம்ம தனித்து நின்னால் நம்மளால் ஜெயிக்க முடியும், நாங்கள் தனித்து நிற்போம்னு சொன்னார்னு சொல்லுங்க. எங்கள் அண்ணன் சீமான் பேட்டிக்கு பேட்டி, பேச்சுக்கு பேச்சு, மேடைக்கு மேலே சொல்றாரு. அண்ணன் விஜய் அவர்கள் ஒரே ஒரு முறை நாங்கள் தனித்து போட்டிடுவோம், எங்களுக்கு யார் தெய்வம் தேவை ஒரு தடவை சொன்னார். ஞாபகம் ரீகால் பண்ணுங்க, நான் மறந்துருக்கு போகிறேன். நீங்கள் கரெக்டாக பார்க்குறீங்க. ஒரு நாள் சொல்லுங்க தனித்து போட்டிடுன்னு சொன்னார். முந்தானே துறை இந்தா வர்றாங்க அந்த வர்றன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யார் வரணும்னே இப்போ பேசிட்டு இருக்கிறீங்க. மக்களோட கூட்டணி பயங்கரமாக இருக்குது.